Hi, hello, welcome to my YouTube channel Being Tamil in Holland. இந்த வீடியோ வந்து what I eat in a day but weekend edition. நாங்கள் வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்பெஷலாக எதாவது சாப்பிடுவோம். அதை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் என்னோடய ஃபாதர் இன் லா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய மதர் இன் லா வந்து ஃப்ளவர்ஸ் டியூலிப்ஸ் வந்து ஒரு கிளாஸ் பவுல்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. டின்னர் டைம் டேபிள் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிளேட்ஸோட டிசைன் வந்து 1950s வந்தது அண்ட் ஃபார்மர்ஸ் இதை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இப்போ எல்லோரும் இந்த டிசைன் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபார்மர்ஸ் டிசைன் பிளேட்னு கூட சொல்லுவோம். அந்த சாஸில் வந்து சிக்கன், வெங்காயம், பீச் இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ். Kijk nou, puppy op schoot. Ja, dan laat ik zien hoe is nou met die hond en laat die foto zien van jou. Oh, wat een ondeugd. Ja, ik snap niet bedoel je. Ja, wat voor foto is dat? Dat jij een strand draagt. Iemand heeft die van wie heeft die foto genomen? Wie? Ja, ik zat te wachten op die vraag. Die foto heeft Dorothy genomen. டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம் இருந்தது. அதுக்கப்புறம் பேபி ரொம்ப ஃபஸ்ஸியாக இருந்தனால நாங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு வந்தோம். சரி தூங்குவான்னு நினச்சி. சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மார்டன் பிரிண்டா சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்க 7 days a week சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். நான் முன்னாடி கிளிப்பில் மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் அந்த கேக் மிக்ஸ்சர். இந்த கேக் பேர் கேஸ். இது வந்து எங்களோட நெய்பர் கொடுத்தாங்க. எங்கள் நெய்பருக்கு ஒரு 80 வயசு ஆச்சு. இந்த கேக் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும். அதோட ஒரு ஃபன்னி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க. அந்த கேக்குக்கு எப்போ பசிக்கும், அதுக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக்கை 3 போர்ஷனாக பிரித்து அந்த பேட்டரை 3 பேர்த்துக்கு தரணும். இது வந்து ஒரு ரன்னிங் கேக் மாதிரின்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து சாட்டர்டேனாவே ஏதாவது இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு யோசிப்பேன். மற்ற வீக் டேஸில் சாப்பிட மாட்டேன். ஸோ சாட்டர்டே இந்த மாதிரி அவல் அல்லது உப்புமா செஞ்சு சாப்பிடுவேன்.
வீக்கெண்ட்ஸில் எப்போதும் ஒரு நாள் வந்து பர்கர் டேயாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பர்கர் டே. அதுக்கு சைடுக்கு வந்து நான் பொட்டேட்டோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அதை நான் ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் என்னோடய விதத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி டின்னர் மெனு வந்து கிறிஸ்பி சிக்கன் பர்கர் வித் ஸ்மோக்ட் How was it? Good. Sit. Zitten. Zitten. Beetje zit. Zit. Goed zo. இப்போ காலையில் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். அன்றைக்கி ஒரே மழை, பயங்கரமாக இருந்தது வெதர். சர்ச் முடிச்சுட்டு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால ஐக்கியாவுக்கு போயிட்டுருக்கோம் இப்போது. முதல்ல நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால இப்போ ஐக்கியாவில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து கோவிட் QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அது முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டோம். மார்டின் வந்து ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து சால்மன் அண்ட் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தேன்.
டெசர்ட்க்கு நான் வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. ஐக்கியா ஃபேமிலி கார்டு இருந்தால் ஃப்ரீ காஃபி டீ கிடைக்கும். ஸோ அதையே மிஸ் பண்ணுவானே அப்படின்னு நினச்சேன். ஐக்கியாவில் வந்து கிச்சன் பெட்ரூம்லாம் செட் பண்ணி அது சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதை பார்க்க தான் போகிறோம். ஐக்கியாலேருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு டின்னர் செய்ய இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஸ்டாம்ப் பாட் செஞ்சிட்ருக்கோம். ஸ்டாம்ப் பாட்னால் வந்து ஒரு டச் வின்டர் டிஷ். இதில் வந்து பொட்டேட்டோ இருக்கும், ஒரு க்ரீன் ஏதாவது இருக்கும், அதுக்கப்புறம் மீட் இருக்கும். ஸோ இது வந்து பொட்டேட்டோ அண்ட் க்ரீன்ஸ் ப்ளஸ் பேக்கன். இந்த டெசர்ட்டோட எங்களோட வீக்கெண்ட் முடிஞ்சுது. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.